கரடி தாக்குதல் பற்றி நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுடலைக்குமார், தற்போது கரடியை பிடிக்க வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க? ராஜலட்சுமி, நான் முன்னதாக கூறியபடியே சரியாக 3 மணி முதல் இந்த கரடி பிடிப்பதற்காக கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவருமே தொடர்ந்து போராடி வருகின்றனர். தற்போது மணி 5:15 ஆகிறது. தற்பொழுது வரை அந்த கரடியை பிடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த பகுதி முழுவதுமே வறண்ட நிலங்களும் காட்டு பகுதியும் அதிகமாக உள்ளது. மேலும் வயல்வெளி உள்ளிட்ட தோட்டங்கள் அதிகம் நிறைந்த இந்த பகுதி என்பதால் பதுங்கியிருந்ததன் காரணமாக அந்த கரையை பிடிக்கிறதுக்கு தற்பொழுது தொடர்ந்து போராடி வருகின்றனர். தற்போது வரை வனத்துறையினரை பார்த்தோம்னால் 6 வனத்துறையினர் தான் இங்கு உள்ளனர். மற்றபடியாக பொதுமக்கள் தான் அதிக அளவில் இந்த கரடியை மிரட்டி அதை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வனத்துறை பிடிப்பதற்கு பார்த்தோம்னால் வலை மற்றும் கேக்கு ஊசி மட்டும் வைத்திருக்கின்றனர். இன்றுக்குள் ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் 6 வனத்துறை மட்டுமே இங்கு உள்ளனர். கூடுதலாக வனத்துறையினரும் கரடியை பிடிக்க கூண்டுகளும் வரவழைக்கப்பட்டு இதனை இரவுக்குள் பிடித்தால் மட்டுமே இப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் இரவு நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளாக இந்த கரடியானது சென்று கொண்டுதான் இருக்கும். ராஜலட்சுமி, சுடலைக்குமார், இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து காட்டு விலங்குகள் ஊருக்குள்ள வண்ணமா இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்த கரடியானது அருகில் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி உள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வடகரை பகுதியில் இந்த கரடி நடமாட்டம் தெரிந்திருக்கிறது. இதையடுத்து அங்கு கூண்டு வைத்து இந்த கரடியை பிடிப்பதற்கு முயற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில் தான் அங்கு இருந்த கரடி தான் தற்பொழுது மணிமுத்தார் கால்வாய் வழியாக இந்த மூளைத்திறப்பட்ட ஆயர்குளத்திற்கு வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த காலை வந்த கரடி 3 மணி முதல் வனத்துறையினர் தற்போது வரை போராடி வருகின்றனர். அதனை பிடிக்க முடியவில்லை. இந்த கரடியை பிடிக்க முயற்சி செய்யும் போது இந்த அதாவது கால்நடை மருத்துவர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 7க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து பொதுமக்கள் எப்படியும் இன்று இரவுக்குள் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது போராடி வருகின்றனர். ராஜலட்சுமி, சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.